என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, அமைச்சராக இருந்த பொழுது மட்டுமே குறைஞ்சது ஒரு 10,000 கோடி. இப்போது அமைச்சராக வந்திருக்கின்ற அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சில தரவுகளோடு சில செய்தியை வெளியிடுறார். சில தரவுகளோடு சில செய்திகளை வெளியிடுறாரு. அது எப்படின்னா, டாஸ்மார்க்கு ஒரு பாக்ஸ் வந்து இறங்குதுன்னா 10 பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸு கணக்கில் வராத பாக்ஸ். இப்போ ஒரு பாக்ஸுக்கு குறைந்தபட்ச விலை வந்துட்டு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் மைனஸ் அப்படின்னா ஒரு 100 பாக்ஸ் வந்து இறங்குச்சுன்னா 10 பாக்ஸ் மைனஸ் 1,00,000 ரூபாய்ச்சு. இது மாதிரி ஒவ்வொரு டாஸ்மார்க்கு கடையிலையும் தமிழ்நாட்டில் குறைந்தது இப்பொழுது 717 கடை மூடிய பிறகும் கூட இன்னும் 4,000 டாஸ்மார்க் கடைகளுக்கு மேலே இருக்கு. செந்தில் பாலாஜியினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த டாஸ்மார்க் கடைகள் 5,000த்திற்கும் மேலே. யோசிச்சு பாருங்க அன்பு உறவுகளே, ஒரு கடைக்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 என்றாலும் நாளொன்றுக்கு குறைந்தது பல 100 கோடி அடிச்சிருக்காங்க. பல 100 கோடி நாளொன்றுக்கு. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் மட்டுமே மக்கள் பணம் சூறையாடப்பட்டதில் பெரும் பங்கு ஸ்டாலினுக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே போயிருக்கு. இதே டிவிகே ஆட்சி வராமல் அதிமுக ஆட்சி வந்திருந்தா இந்த பேச்சு கூட வெளியே வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்சி, அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு விக்னேஷ் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டு இருக்கிறார். செந்தில் பாலாஜி மேல டாஸ்மார்க் வழக்கு மட்டுமே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள் தூசு தட்டப்பட்டால் செந்தில் பாலாஜி ஒரு நிமிடம் கூட வெளியே இருக்க தகுதி உடைய நபர் இல்லை. இன்றைக்கும் மு.க. ஸ்டாலின் ஊரா போய் மேடை போட்டு இன்னுமா அந்த ஒப்பாரியிலிருந்து வெளியே வராதுங்கிறாங்க. தோல்வியை பற்றி தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி சாட்சி போட்டாங்களே, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி சாட்சி போட்டாங்களே. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். நீங்க சாஞ்சி போவீங்க, நீங்க மக்களால் சாய்க்கப்படுவீர்கள் என்பதை நாங்க எதிர்பார்த்தது தான். ஆனா அதிமுகவால் சாய்க்கப்படுவீர்கள் என்று நாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் அது வெற்றி கழகத்தால் சாய்க்கப்படுவீர்கள் என்று நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இன்றைக்கு புதிய மாற்றத்தால பல உண்மைகள் வெளியாயிட்டு இருக்கு. அதிமுகவே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட எதுவும் நடந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்ததனால பல உண்மைகள் வெளியாயிட்டு இருக்கு. அது டாஸ்மார்க் ஊழல் மட்டும் இல்லை. டாஸ்மார்க் ஊழல் மட்டும் இல்லை. அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறையில் நடந்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா பல கோவில்களில் உண்டியல் காணிக்கையாக வந்த நகைகள் உருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உருக்கப்பட்ட நகைகள் உருகுலைந்து போயிருக்கிறது. என்ன ஆச்சுன்னு தெரியல. 1 அல்ல 2 அல்ல 3,000 கிலோ அப்படின்றாங்க. 3,000 கிலோ கோவிலினுடைய நகைகள், அதனுடைய உண்மைத்தன்மை வெளிவரல. இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப சிக்க போறது யாரு? சேகர் பாபு. ஏன்னா அந்த துறையினுடைய அமைச்சராக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளம் வந்தவர் சேகர் பாபு. இன்றைக்கு சேகர் பாபு வெகு விரைவில் திமுகவிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறார். அவர் வந்துட்டு பாஜகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை பாஜகவில் போய் சேகர்பாபு இணைஞ்சிட்டா சேகர்பாபு யாரோ தொடக்கூட மாட்டாங்க. அது இதே டிவிக்கு அரசாக இருந்தால் கூட சேகர்பாபு மேலே கையை வைக்காது. அப்படி ஒரு நிலைக்கு சேகர்பாபு போய் ஷேப்பாக உட்காந்துருவார். அதே போல தான் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை பாஜக கிட்ட போயிட்டு இருக்கு. இதுவும் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே தங்களை காப்பாற்றிக் கொள்வதில் முனைப்பாக இருப்பாங்க. இதில் இவர்கள் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் இதில் துரிதமாக வேகமான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொண்டால் செந்தில் பாலாஜி, சேகர்பாபு போன்ற நபர்களை சிறைக்கு உள்ள வைத்து கம்பி எண்ண வைக்க முடியும். வந்துட்டு மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ஏவா வேலா இருக்கட்டும், இல்லை கே.என். நேருவா இருக்கட்டும், இவர்கள் யாருமே உத்தமர்கள் இல்லை. இவர்களெல்லாம் சிறைக்கு போவதில் ஒன்றும் யாருக்கும் பெரிய வருத்தம் வரப்போறது இல்லை. ஏன்னா இவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்தது நேர்மையற்ற தனம், ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். இப்படி விக்னேஷ் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தரவுகள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய பழைய வழக்குகள் தூசு தட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மேல எல்லா வழக்குகளுமே இப்பொழுது புத்துயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது.
டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஆனால் இன்னுமே கைது செய்யலை. ஏன் கைது செய்யலை? யாருன்னா பதில் சொல்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் கைது செய்யப்படலை. ஏன் கைது செய்யப்படலை என்று யார் கேள்வி கேட்க வேண்டும்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இப்போது டிவிகே அரசு, தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்குது. இப்பொழுது சிஎம்மாக இருப்பவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் சிபிஐ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. போட்டு எவ்வளோ நாளாச்சு? ஒரு வாரத்துக்கு மேலே போச்சு. ஏன் இது வரைக்கும் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கேள்வி யார் கேட்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி அந்த கேள்வி எழுப்பணும். இது வரைக்கும் உதயநிதி எங்கன்னா அந்த மாதிரி பேசியிருக்காரா? அதை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு திராணி இருக்கா? சொல்லுங்கள், திராணி இருக்கா? இந்த டாஸ்மார்க் ஊழலில் இத்தனை வழக்குகள் இருக்குது செந்தில் பாலாஜி மீது, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்புவாரா? KN நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. KN நேரு மேலேயும் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் நடந்த அந்த ஊழல் தொடர்பாக KN நேரு மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை கூடாது என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தடை ஆணைக்காக அதுக்கு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கு. நான் கேட்கறது என்னன்னா, விஜயனுடைய அரசு அதிகாரத்துக்கு வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு. ஆனால் 1 மாதத்திற்குள் அவர்களால் எதை செய்ய இன்னும் சாத்தியம் இல்லையோ அதை பற்றின கேள்விகளை இந்த எதிர்க்கட்சி என்ற போர்வையில் இருக்கின்ற திமுகவினுடைய ஒப்பாரி கூட்டங்கள் மூளைக்கு பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருது. நான் கேட்கறது என்னன்னா, உண்மையான விஷயங்கள். செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஏன் கைது செய்யலை அப்படின்னு இது வரைக்கும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பல? நீ எதிர்க்கட்சி தலைவர் தானே, இது நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா? செந்தில் பாலாஜி என்ன தமிழ்நாட்டினுடைய தியாகியா? சொல்லுங்க, செந்தில் பாலாஜி என்ன தமிழ்நாட்டினுடைய தியாகியா? டிரான்ஸ்ஃபார்மரில் 397 கோடி வந்துட்டு அரசு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் செந்தில் பாலாஜின்னு தான் அந்த வழக்கு. இப்படி செய்திருக்கின்ற செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் போட்டும் இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்ப வேண்டியவர் எதிர்க்கட்சி தலைவர். ஏன் நீ கேள்வி கேட்க மறுக்கிற? ஏன்னா அது நடந்தது உன் ஆட்சியில், நடந்தது உங்க அப்பா ஆட்சியில், நீ துணை முதலமைச்சராக இருந்த ஆட்சியில். சொல்றாங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி சேகர்பாபு மட்டுமே நம்ம பர்டிகுலராக பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு துரும்பு, இதெல்லாம் திமுகவில் ஒரு துரும்புகள், அவ்வளவுதான். ஆனால் திமுகவுடைய மெயின் பிக்சர் அப்படின்னா அது KN நேரு தான். ஏன்னா அவர் தான் வந்து பல ஆயிரம் கோடி அடிச்சுட்டு அவ்வளவு அசால்ட்டாக ஜாலியாக இருக்கார். அவருக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. இப்போவும் பாருங்க, அவர் ரொம்ப கூலாக இருப்பார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவரு நம்மளை யாரும் நெருங்க முடியாது, நம்மளை யாரும் தொட முடியாதுங்கிறதுல இப்பவும் அவர் உறுதியாக இருக்கிறார். இதெல்லாம் இந்த தைரியம் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வருகிறது? ஆண்டாண்டு காலமாக செய்ததுனால. ஏற்கனவே கருணாநிதி ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருக்கும் பொழுதும் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், இப்போவே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ போயிட்டு இந்த பசங்க எங்களை போய் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஆணவம், அந்த ஆணவ திமிர் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறா. இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பவர் திருமாவர்கள். எந்த நேரத்திலும் திருமாவர்கள் விஜயனுடைய காலை வாரி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, திருமாவர்கள் எந்த நேரத்திலும் செய்வார். ஏன்னா அவர் வந்துட்டு விஜயிடம் இருந்து இன்னும் அவர் எதையோ எதிர்பார்க்கிறார். இன்னும் முழுமையாக விஜயனுடைய கட்சியில அவர் ஐக்கியமாகல, அந்த கூட்டணியில் முழுமையாக திருமாவர்கள் ஐக்கியமாகல. ஏன்னா அவர் பேசின அந்த ஒரு காணொலி போடுறத பாருங்களேன், பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? நாளைக்கே கூட நாங்க நினைச்ச அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நாங்க முழுமையா விஜய் கிட்ட கூட்டணி ஒப்பந்தமெல்லாம் நாங்க போடலை அப்படின்றார். புரியுதாங்க? அவரு இப்ப திமுகவில் இருந்து முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போச்சு, அப்புறம் ஓட்டெடுப்பில் அவங்க ஜெயிச்சாங்க, ஆட்சி வந்துட்டு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் ஆதவர்ஜுன் அவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி எந்த நேரத்திலும் வெளியே இருந்தால் இது பிரச்சனையை உருவாக்கும் என்று ஆதவர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து திருமாவர்களை வற்புறுத்தி அமைச்சரவைக்கு உள்ள கொண்டு வந்து வன்னியரசு அவர்களை ஒரு அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, திமுக கொடுக்கின்ற குடைச்சலுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்தில் திரும்ப இருக்கிறார். திமுகவினுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? நீங்க அமைச்சரானது தப்புன்றாங்க. நீங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளியே இருந்து ஆதரவு கொடுத்திருந்தா எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும், இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜி கைது பண்றாங்க,
இல்லை ஒருவேளை சேகர் பாபு கைது பண்ணுறாங்க, இல்லை ஒருவேளை KN நேருவை தூக்கின்னு போய் போட்டு நசுக்கிறாங்க, இல்லை ஒருவேளை உதயநிதியை தூக்கின்னு போய் போட்டு நசுக்கிற நிலைமை வந்துச்சு. இல்லைப்பா, உச்சபட்சமாக ஸ்டாலினையே கைது பண்ண போகிறாங்க. நாளைக்கு காலையில் ஸ்டாலின் கைது அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இது நடக்கும்ன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது திருமாவர்கள் கூட்டணியில் உள்ள இல்லாமல் வெளியே இருந்தால் அடுத்த செகண்டு இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலையை திருமாவை வைத்து நாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திருமாவர்கள் அதிகாரத்துக்கு உள்ள போயிட்டதுனால இந்த ஆட்சி கலைப்பது அவ்வளவு எளிது அல்ல அப்படின்னு திமுக கருது. அந்த திமுகவுக்கு விட்டு கொடுக்காம இப்பொழுதும் திருமாவர்கள் முட்டு கொடுக்கிறார். உண்மையாவேங்க இன்றைக்கும் அந்த திமுகவை விட்டு கொடுக்காமல் ஈவிகேவினுடைய ஆட்சியில் இடம்பெற்று கொண்டே இன்றைக்கும் ஸ்டாலினுக்காக முட்டு கொடுக்கிறார் திருமாவர்கள். இன்னும் அவர் எதையோ எதிர்பார்க்கிறார் விஜய் அவரிடமிருந்து. ஒரு அமைச்சர் அவருக்கு போதவில்லை, அதுதான் உண்மை. ஒரு அமைச்சர் அவருக்கு போதவில்லை. இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப விரிவாக பேசினோம்னா எல்லாரையுமே காரி துப்ப வேண்டியிருக்கும். எல்லாருமே காரி துப்ப வேண்டியிருக்கும். திருமாலாம் வந்துட்டு கொங்கு ஈஸ்வரன் 2 நாளைக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சு உட்காந்துட்டு இருந்தாரு திருமா. அப்படிங்கிறத கொங்கு ஈஸ்வரன் ஒரு மேடையில் போட்டு பகிரங்கமாக உடைச்சிட்டார். தன்னுடைய உயரம் எவ்வளவு என்பதை தான் அறிந்திருக்கணும் முதல்ல. ஆனால் தன்னுடைய உயரத்திற்கும் மேலே ஆசைப்படுவது பேராசையின் உச்சம். அது பேராசையின் உச்சம். அது எங்கே போய் முடியும்? நாளைக்கு உள்ளதும் போச்சேடா நொல்லக்கண்ணா அப்படிங்கிற நிலையில போய் முடியும். இந்த ஒன்று கூட நாளைக்கு பறிச்சுக்கிட்டு வெளியே துரத்தி அடிக்கிற நிலைக்கு அந்த ஆட்சி வலிமை பெற்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரவிருக்கின்ற இடைத்தேர்தல்கள் அதை உறுதி செஞ்சிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை இதுவெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ போடுறத பாருங்க. இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரேஷன் கடையில் போயிட்டு மாமூல் கேட்குறாரு. எவ்வளோ கேட்குறாரு மாமூல்? 3000 ரூபா கேட்குறாரு மாமூல். அதுவும் என்ன சொல்லி கேட்குறாரு? நான் வந்துட்டு டிவி கேட்காரன், என்னது நான் வந்துட்டு தாவே கேட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாமூல் கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரை பிடிச்சி வீடியோ எடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிறவங்க இவனுங்களுக்கு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 போடுறாங்க. 4 போட்ட உடனே ஐயா நான் டிவி கேட்காரன் இல்லை, டிவிக்கேனா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு திமுக காரன், நாங்கள் எங்கள் ஆட்சி இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி தான் வந்துட்டு மிரட்டுவோம், எங்களுக்கு காசு கேட்ட உடனே கொடுத்துருவாங்க, ஆனால் இப்போ எங்கள் கையில் காசு இல்லையா, பணம் இல்லை, எனக்கு பணம் ஒரு 3000 ரூபா தேவைப்படுது, அதனால் நான் வந்துட்டு ஆளுங்கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டாக்கா கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் போய் கேட்டேன், இப்படி என்ன பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நபர் புலம்பியது மிகப்பெரிய கேவலத்தின் உச்சம். இதை விட ஒரு அசிங்கம் இந்த திமுகவுக்கு வேணுமா சொல்லுங்க? இதை விட ஒரு அசிங்கம் இந்த திமுகவுக்கு வேணுமா? ஆளும் கட்சியை இழிவுபடுத்துவதாக, ஆளும் கட்சியின் மீது குற்றங்களை வைப்பதாக எண்ணி திமுக காரன் தானே போய் தொழுமரத்தில் மாட்டிக்கிறான். இன்னைக்கு காரி துப்புறாங்க திமுக காரனை. ஒருத்தர் 2 பேர் திமுகவில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாத்தையும் நெருப்பிச்சு கொளுத்திட்டு, திமுகவினுடைய வேஷ்டிகள்லாம் நெருப்பிச்சு கொளுத்திட்டு, இவ்வளவு காலம் நீங்கள் செஞ்ச அநியாயம் அக்கிரமங்கள்லாம் துணை புரிஞ்சது போதும்டா சாமி, எங்களுக்கு வழி விடுங்கடான்னு ஒவ்வொருத்தரும் ஓடிட்டு இருக்கான். உள்ளாட்சி தேர்தல் வருவதற்குள்ளவே திமுக அதிமுக 2 கட்சியுமே கரைஞ்சி தாவேகாவில் போய் இணைகின்ற நிலை உருவாகி போயிருக்கு. ஆனால் அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது மக்களுக்கு இன்னைக்கு தெரியாது. அது அடுத்தடுத்த காலங்களில் இந்த மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற நடைமுறை சிக்கல்கள்ல இருந்து தான் அது தெரிய வரும். இப்போ தெரியாது. இந்த கட்சியில் இருக்கிறவங்க போய் அங்கே சேர்றது, அந்த கட்சியில் இருக்கிறவங்க போய் அங்கே சேர்றது, இன்னைக்கு தெரியாது அதனுடைய விளைவுகள். நாளைக்கு தவேக்காவை மக்கள் தூக்கி எடுத்து எரிகின்ற ஒரு நாள் வரும் பாரு, அன்னைக்கு தான் தெரியும் தப்பு எங்கே செஞ்சோம். நம்ம இந்த கட்சியில் இருக்கிறவனையும் அந்த கட்சியில் இருக்கிறவனையும் கூப்பிட்டு டெய்லி ஒரு துண்டை தோல் மேலே போட்டு கட்சியில் சேர்ப்பதில் பெருமையே கிடையாது. அது மிகப்பெரிய சிறுமை. அதை விட ஒரு சிறுமை வேற எதுவுமே கிடையாது. இவர்களையெல்லாம் நீங்கள் கட்சியில் இணைத்து கொண்டதனால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்ததா என்ன? இவர்கள் இருந்ததால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. மக்கள் வாக்களிச்சாங்க. நீங்கள் இவர்களையெல்லாம் கொண்டு போய் அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு நாளைக்கு பழைய ராஜ்யமே அங்கங்கே நகராட்சிகளில் நடந்ததுன்னா, அங்கங்கே உள்ளாட்சிகளில் நடந்ததுன்னா டிவிக்கேவும் 10ஓடு 11 தான். அன்பு உறவுகளே, நம்முடைய இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள்.
தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.